வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். தபால் தொலைத்தொடர்பு அதிகாரிகள், விமான சேவை தொழில்முறை ஊழியர்கள் போராட்டம். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் இன்று கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் தபால் தலைமையகத்திற்கு முன்னால் இடம்பெறும் போராட்டத்தை தொடர்ந்து மகஜர் வழங்குவதற்காக சுகாதார அமைச்சுக்கு பேராளியாக செல்லவுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. 15 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் நேற்று பிற்பகல் முதல் 2 நாள் நாடளாவிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினையை முன்னிறுத்தி சிவில் விமான சேவை தொழில்முறை ஊழியர் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. அதன்படி சிவில் விமான சேவை தொழில்முறை ஊழியர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் மேலதிக நேர சேவைகளிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக நேர கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் என்று குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இரத்த வாந்தி அடுத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு. உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் திருகோணமலைக்கு திரும்பிய குடும்பஸ்தர் ஒருவர் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அன்பு வெளிப்புறம் திருகோணமலையை சேர்ந்த விஜயகுமார் ஜெயராசன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையாவார். மேற்படி நபர் திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை நோக்கி இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் சென்றுள்ளார். இதன்போது அவர் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு இரவே உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்காந்த் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சிகளை யாழ்ப்பாணம் போலீசார் நெறிப்படுத்தினர். இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கி சூடு. களுத்துறை மாவட்டம் பாணதுரை வேகட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பாணதுரை வேகட பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளின் உதிரிப்பாகங்களை விற்பனை செய்யும் கடையொன்றில் இருந்த பணியாளர் ஒருவர் மீது துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக பாணதுரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மஹிந்தானந்தா மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடூழிய சிறை. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமகே மற்றும் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறித்த இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமகேவுக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து கொழும்பு நிரந்தர மூவர் கொண்ட மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற பிரதிநிதிகள் நீதிபதிகள் பிரதீப் ஹெட்டியாராச்சி மற்றும் பிரதீப் அபேரத்ன ஆகியோர் அடங்கிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை அறிவிக்கும் போது பிரதிவாதிகள் மீது அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது. முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமகே மற்றும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு 6 குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தின் இயக்குநர் ஜெனரல் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 70 கீழ் 2 பிரதிவாதிகள் மீதும் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வாவும் மஹிந்தானந்தா அலுத்கமகே சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சனக ரணசிங்கவும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். பேருந்து மிதிப்பலகையில் பயணித்த இளைஞன் யாழில் உயிரிழப்பு. பேருந்தின் மிதிப்பலகையில் நின்று பயணித்த வேளை தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் புலோக் பளையை சேர்ந்த அன்ட்ரனி அருள்தாஸ் நிதுராஜ் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் மிதிப்பலகையில் நின்று பயணித்துள்ளார். இதன்போது கந்தராய் பகுதியில் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். இந்நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.